நம்ம லேடீஸ் எல்லாரும் அது வெதர் ஹோம் மேக்கரா இருக்கட்டும், இல்ல வொர்க்கிங் விமனா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே காமனா ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த நார்மல் ரொட்டீன் லைஃப்ல இருந்துட்டு ஒரு பிரேக் கிடைக்காதா? இல்ல ஒரு பாஸ் பட்டன் இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவோம். அப்படியே நம்ம பிரேக் எடுத்துட்டு ஒரு வெக்கேஷன் போனா கூட, அது நார்மல் டேஸ விட மார்னிங் டூ நைட் ஃபுல் பேக்டா பிஸியா போகும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி ஒரு பிஸி லைஃபை விட்டுட்டு, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம, நமக்காக மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைச்சிருக்கீங்களா? எனக்கு அப்பப்போ தோணுங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது தனியா போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு தான் தோணும். பட் அப்படி ரிலாக்ஸ் பண்றதுக்கு நமக்கு இடமும் அதுக்கேத்த மாரி அமையணும்ல. அந்த மாரி ஒரு இடத்த தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். நாங்க இங்க மலேசியா வந்துட்டு எக்ஸாக்ட்டா 1 இயர் ஆகுது. இதே டைம்க்கு தான் லாஸ்ட் இயர் இங்க வந்து இறங்குனோம். வந்த உடனேலாம் வீடு ஷிஃப்ட் பண்ணல. ஒரு 1 மந்த் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணோம். ஸோ அந்த ஹோட்டல பத்தி தான் இங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பீஸ்ஃபுல் டைம் இருக்கு இல்லையா? ஸோ அதை டிஃபைன் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டே தான் அது. இந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்காட் கர்னே பெனாங். மலேசியானாலே டக்குன்னு எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது பார்த்தீங்கன்னா ட்வின் டவர்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே கோலாலம்பூர் சுற்றி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் கோலாலம்பூர் பார்த்தீங்கன்னா பெனாங்கும் ஒரு ஹாட் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கல் யுனெஸ்கோ சைட்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். அண்ட் இந்த ஹோட்டல் வந்து பெனாங்ல ஒரு மெயின் ஸ்பாட்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ரூம் டூர் மட்டும் இல்லை, எங்கள் ஹோட்டலில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் பக்கத்தில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறேன். இந்த ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபுல்லாக வீடியோவை ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே செக்இன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஈவன் டின்னர் கூட அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது. இங்கே பக்கத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பில்டிங் தான். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ ரூம் டூர் போயிடலாமா? நாங்கள் வந்து டபுள் ரூம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஈவன் சிங்கிள் ரூம் இந்த ஸ்டூடியோ மாடல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட இருக்குது. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிச்சன் இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடு அப்படியே திரும்பினீங்கன்னா டைனிங் கம் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ரூம் இருக்கும். நம்ம ஒரு 4 மெம்பர்ஸ் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கணுமோ கரெக்டாக அப்படி இருக்கும். அண்ட் டோருக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஏசியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்கும். அண்ட் ஒரு ரூமுக்கு 2 ஆக்சஸ் கார்டு கொடுத்துடுவாங்க. அண்ட் நம்ம ஃபேமிலியாக போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோர் மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஃப்ளோருக்கும் போக முடியாது. ப்ளஸ் இந்த காமன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஏரியா வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்மளும் வேறு எந்த ஃப்ளோருக்கும் போக முடியாது. மற்றவங்களும் நம்ம ஃப்ளோருக்கு வர மாட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் யூனிட்லேயே இன்பில்ட்டாக வந்துட்டு மைக்ரோவேவ் ஓவன் அப்புறம் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு மினி காஃபி ஸ்டேஷன் சொல்லலாம். நம்ம காஃபி டீ போடுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் டெய்லி வந்து ரீஃபில் பண்ணிவிடுவாங்க. அண்ட் கீழே உள்ள ரேக் வந்துட்டு எம்டியாக தான் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன். அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் யூனிட் இருக்கும். அண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு குக் பண்ணுற தேவையான யுட்டென்சில்ஸ் அப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட்ஸ், பவுல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் கெட்டில் அப்புறம் டிஷ் வாஷர், அவன் எல்லாமே இருக்குது. நம்மளே குக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஈவன் டிஷ் வாஷ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது பாத்திரம் ஏதாவது சிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூம் சர்வீஸ்க்கு வருவாங்கல்ல பசங்க, அவங்களே அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிடுவாங்க. நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அந்தளவுக்கு சர்வீஸ் நல்லா இருந்தது. டெய்லி வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க ரூமை. அண்ட் ஏதாவது ரீஃபில் பண்ணோன்னா அவங்களே பண்ணிடுறாங்க. நம்ம கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. எங்களோட ஃப்ளோர் நம்பர் பார்த்திங்கன்னா 33. அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஃப்ளோர்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளோரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து அந்த வெளியில் வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய விண்டோவான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இது வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் லைட்டாக திறந்து வைக்கிற மாதிரி இருக்கும் சேஃப்டி கன்சர்னுக்காக. அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா? ஸோ அதுக்காக லைட்டாக திறந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வியூக்காகவே வந்துட்டு நம்ம இந்த ஹோட்டல் புக் பண்ணலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா பே வியூ. ஸோ டெய்லி இதில் வந்து உட்காந்து அதை வேடிக்கை பார்க்குறது தான் என் வேலையாக இருக்கும். சும்மா அந்த வியூவை வந்து பார்த்துட்ருப்பேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பெயிண்டிங் பாருங்களேன், தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது பாருங்கள். இது என்ன பெயிண்டிங்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அப்சர்வ் பண்ணோம் அது என்ன பெயிண்டிங்னு.
ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா, வெளியில தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் ரொம்ப நாள் வெளியில சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குக்கிங் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, பேசிக்கா என்ன சிம்பிளா செய்ய முடியுமோ அத செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம கிட்ஸ் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் கிட்ஸோட பெட்ரூம். இங்கே வந்து 2 சிங்கிள் காட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு நல்ல பெரிய விண்டோஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் கர்ட்டனே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் வியூவும் தெரியும் நம்மளுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்வீஸும் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ டெய்லி வந்துட்டு பெட் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு டெய்லி இந்த பெட் கவர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு ஆக்சுவலி எங்கள் ரூமை விட இந்த ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ரூம்லேருந்து தான் நமக்கு 2மே பே வியூவும் தெரியும், சிட்டி வியூவும் தெரியும். ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் டைமில் அந்த சன்லைட் வந்து அந்த தண்ணியில் படும்போது ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கும் பாருங்கள். அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வேர்ட்ஸ்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே மாதிரி நைட்டில் வந்து இந்த பில்டிங்ஸில் இருக்க லைட்லாம் இருக்கும் பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ போத் நேச்சர் அண்ட் மேன்மேட் பியூட்டின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? 2மே மிக்ஸ்டு எஃபெக்டாக இருக்கும் இங்கே. அண்ட் அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி இருக்கும். இங்கே நிறைய கபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய திங்ஸ் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பட் எங்ககிட்ட அவ்வளோ திங்ஸ் இல்லை அப்போது. ஸோ பாதி கபோர்டும் எம்டியாக தான் இருக்கும். அண்ட் அப்படியே ரைட் சைடில் திரும்பினோம்னா இந்த ரூமோட பாத்ரூம் இருக்கும். 2 பாத்ரூமே அட்டாச் பாத்ரூம்ஸ் தான். அண்ட் டாய்லெட்ரிஸ் A to Z எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வெளியிலேருந்து வாங்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஈவன் ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக்ஸ் கூட வச்சுருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்வேன். பட் இந்த பாத்ரூம் வந்துட்டு கொஞ்சம் சின்னது தான், பாத்டப் கிடையாது. பட் இதுவே எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மெயின் பெட்ரூம். இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ரூம். அந்த ரூமை விட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரெயிட் போர்ஷன் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஸோ அப்படியே இங்கே லெஃப்டில் தான் வந்துட்டு பெட்ரூம். இதுதான் மெயின் பெட்ரூம். பட் விண்டோ பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ரூம் அண்ட் கிட்ஸ் பெட்ரூமை விட இது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னோடய டைம் வந்துட்டு கிட்ஸ் ரூம் அண்ட் லிவிங் ரூமில் தான் இருக்கும். ஃபுல்லாக கர்டன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வியூவை பார்க்குறது தான் என் வேலை ஃபுல்லாகவே. அண்ட் 3 ரூம்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் டிவிஸ் வச்சுருப்பாங்க. பட் லோக்கல் சேனல்ஸ் மட்டும்தான் வரும். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் நமக்கு இந்த டேபிள் செட்டப்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன டேபிள் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூம் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அயன் பாக்ஸ் இதெல்லாமே இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் இங்கே. அப்படியே லெஃப்டில் வந்துட்டு இந்த பெட்ரூமோட பாத்ரூம். இது கொஞ்சம் அந்த பாத்ரூமை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே வந்து பாத்டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் பே வியூ. நம்ம பாத்ரூமில் ஜன்னல் வைக்கிறதுக்கே யோசிப்போம். இங்கே பாத்ரூமே ஜன்னலில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்மளோட ஹோட்டல் ரூம் டூர் அவ்வளோதான். ஸோ இதுவே வந்து ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக நான் சொல்லுவேன். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ டெய்லி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வியூ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் ஹைரைஸ் பில்டிங்கில் இருந்தது கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்கில் இருக்கிறது. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருக்கும். அண்ட் மலேசியா பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே வந்துட்டு ரெய்னி சீசன் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்த டைம் வந்துட்டு ஒரு பீக் ரெய்னி சீசன் சொல்லலாம். அது முக்கியமாக பெனாங்கில் வந்துட்டு எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ வெதர் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் வந்து கடலில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி நம்ம பில்டிங் பக்கத்தில் வர்றது வந்து அப்படியே கிளியராக தெரியும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக பிளர்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெயில் அடிக்கும். ஸோ இதுதான் எங்கள் டெய்லி சீனரியாக இருக்கும். ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா நமக்கு துணி காய போடுறதுக்கு இடம் இருக்காது, உள்ளே தான் காய போட்டாகணும். ஸோ அப்படியே வெயில் அடிக்கிற டைம் அந்த சைடு கொண்டு போட்டால் தான் காயும். மற்றபடி கொஞ்சம் கஷ்டம்தான் அது. அண்ட் மற்றபடி இங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதுவே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. சைனீஸ், கான்டினென்டல், மலே, அதுக்கப்புறம் இந்தியன்
டிஷ்ஷஸும் இருக்கும். நமக்கு அது எதுவுமே பிடிக்கலனா கூட டெய்லி பரோட்டா இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் புதுசாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சாப்பாடோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ அதனாலேயே வந்துட்டு இங்கே இருக்க ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணதுக்கு தயங்குவாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இந்த பிரெட் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த பரோட்டா இதெல்லாம் இருக்கிறனால ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட்னியாக இருக்க மாட்டோம், அது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். லஞ்ச் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரூம்கே சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அப்படியே இங்கே இருக்க சாப்பாடு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு தோணுனா கூட பக்கத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே கூட போய் சாப்பிட்டுப்போம். அண்ட் நான் இங்கே வந்து தான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணேன். நிறைய இந்த சைனீஸ், மலாய் டிஷ்ஷஸ், டெசர்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் செய்கிற டிஷ்ஷஸ் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்கே செய்கிற மாதிரி இருந்தது. பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் என்னென்ன ட்ரை பண்ணனோ அது எல்லாமே வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருப்பேன். அதை ஒரு ஹைலைட்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி இங்கே சூப் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. ஸோ நமக்கு என்ன டாப்பிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்களே செஞ்சு கொடுத்துடுவாங்க. அண்ட் ஈவன் பரோட்டா அப்புறம் ஆம்லெட் நமக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டா போதும், அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க செஞ்சிருந்த மோஸ்ட் ஆஃப் த டம்ப்ளிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செய்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, ஸோ அதே தான். பட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இங்கே ரைஸோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ரைஸ் தான். ஸோ அதனால் இந்த டம்ப்ளிங்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இது வந்து ஒரு எலிக்குட்டி மாதிரி இருந்துச்சுல, ஸோ அதுவும் வந்து ஒரு டம்ப்ளிங் தான். அது உள்ளே வந்து வெஜ் ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு அதர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ எங்களோட மார்னிங் ருட்டீனே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு 12 போல் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 1 மணி 2 மணி வரை இங்கே நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் போய் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றது தான் எங்களுக்கு வேலையாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு ஜிம்மும் இருந்தது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். ஸோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ளே ஏரியா, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா. இந்த ஸ்லைடு மட்டும்தான் இருக்கும் அங்கே. மற்றபடி இந்த ஸ்விங் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன குட்டியான ஒரு ப்ளே ஏரியா. அப்புறம் கிட்ஸ்க்கான ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு பெரிய செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், நல்லா இருந்தது. நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஆனால் சம்டைம்ஸ் அங்கே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு புக்ஸ் ரீட் பண்ணிட்டு வருவோம். அப்படியே ஹோட்டலுக்கு வெளியில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஸ்பாட் இருக்குது கிட்ஸுக்கு தேவையான ஒரு ஸ்பாட், பார்க்கு. அப்படியே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஜஸ்ட் ரோட் கிராஸ் பண்ணி வந்தால் போதும். அது ஒரு பே ஏரியா தான். ஸோ எங்களோட டெய்லி ஈவினிங் ருட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் அந்த பார்க்குக்கு போயிடும். ஏன்னா இங்கே வந்து சன்செட் வந்துட்டு 7:30க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கும். ஸோ அந்த வெயிலில் யாரும் வரமாட்டாங்க. நைட்டு தான் இங்கே மலேசியாவில் வந்துட்டு நீங்கள் வந்து நைட் லைஃப் நல்லா பார்க்கலாம். மோஸ்ட்டாக இங்கே எல்லாருமே மார்னிங்கை விட நைட்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவுட்டிங்க்கு. அதுவும் லேட் நைட் 11, 12 பார்த்தீங்கன்னா ஜகஜகான்னு இருக்கும். நாங்கள் அவ்வளோ நேரம்லாம் அங்கே உட்கார மாட்டோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். அண்ட் சம்டைம்ஸ் இந்த ஹோட்டல் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிங் ஈவெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. யாராவது வந்து பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நைட் வியூ சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து வீடியோவில் அவ்வளோவா காமிக்க முடியாது. அது நேரில் பார்த்தா மட்டும்தான் அது ரியல் ஃபீல் என்னன்ட்டு தெரியும். இந்த ரோட் ஸ்ட்ரெச்சோட எண்டில் தான் கர்னே மால்ன்ட்டு 2 மால் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான மால் இங்கே. ஸோ இந்த ஸ்ட்ரெச் எப்போவுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். அண்ட் ஃபுல் நைட்டும் பார்த்தீங்கன்னா கார்ஸ் போய்கிட்டே இருக்கும். யார் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, ஆனால் கார் போய்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த சைடில் ரைட் சைடில் அந்த லைட்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த பார்க், நாங்கள் எப்பவும் போகிற பார்க். அண்ட் இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அண்ட் ஈட்ரீஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டலோட ரூம் டூர் அப்புறம் இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி அந்த 1 month ஆஃப் ஸ்டே இருக்கு இல்லையா, எங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு தேவைப்பட்ட ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே மலேசியாவுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு லாஸ்ட் அந்த 1 month இன் இந்தியா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. வீட்டில் யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ பெருசாக பர்டன் இருக்காது. பட் தனியாக நம்ம எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஹெல்த் வைஸும் சரி, மென்டலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆஸ் லேடிஸ் நமக்கு அந்த பேக் பெயின் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த 1 month பீரியடில் ரொம்ப வேர்சன்
ரீசன் ஆயிடுச்சு. ஸோ அத சரி பண்ணோம் அப்டின்னா எனக்கு கண்டிப்பா ஒரு பிரேக் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக இந்த பிரேக் கடவுளா குடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த 1 மந்த் பீரியட யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குது அப்டின்னா, அந்த மேக்ஸிமம் பீரியட யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஸோ இஃப் யூ ஆர் அபவ் 35, 35 பிளஸ் ஆயிட்டாலே வந்துட்டு ஹெல்த்த டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வெல்த் இருக்கோ இல்லையோ ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் லேடீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அண்ட் இந்த 1 மந்த் ஹோட்டல் ஸ்டேக்கு அப்புறம் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் வந்துட்டு இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணுற வீடு பற்றி தான் இருக்கும். அண்ட் நிறைய மேக் ஓவர் வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.